சந்திரபாபு நாயுடு மோடி கரெக்டான வாக்கு எண்ணிக்கை எதுவாக இருந்தாலுமே தண்ணி குறையோட நாங்கள் பொதுச் செயலர் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னமோ அது தேர்தல் முறையோடு சென்று அது சந்தோஷமா மக்களுக்கு உழைக்க முடியலன்றது தான் வேதனை. இல்லை, இது வந்து இன்னும் நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஜெயிச்சிருந்தேன்னா இன்னும் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போய் செய்ய முடியுது எல்லாமே நாங்கள் செஞ்சுருப்போம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவாங்கன்றப்போ ஒரு இவ்வளோ டஃப்பு கொடுக்கும்போது ஒரு வாய்ப்பு மக்கள் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த விஜயபிரபார் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் எல்லாருமே நிரூபிச்சிருப்பேன். இப்போ ஒரு காலதாமதம் ஒரு 5 வருஷம் தள்ளுதா இல்லை ரீகவுண்டில் திரும்பி வரானா என்பது காலம்தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி விருதுநகர் வாக்காளர் பெருமக்களை யாரும் எனக்கு ஓட்டு போட்டாலும் இந்நேரத்தில் எல்லாருமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்னோட சொந்த ஊர். மீண்டும் அங்கே நான் வருவேன் இந்நேரத்தில் நான் சொல்லிடுவேன். தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சியுமே வந்து மீடியா வந்து முறையீடு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் வந்து அதை யாருமே பேசுறதில்ல. இதை பற்றி உங்களுக்கு அதுதாங்க வேதனையான ஒரு விஷயம் நான் சொல்றேங்க. அப்ப எதுக்கு ஜனநாயக திருவிழான்னு ஏன் சொல்றீங்க? ஆட்சியாளர்களின் திருவிழான்னு சொல்லாமல இத பாத்தி யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய திருவிழா. 40 ஆட்சியாளர்களே ஜெயிச்சதா அறிவிச்சுட்டு போயிருங்கன்ற. இதுக்கு எதுக்கு ஒரு திருவிழா? இதுக்கு எதுக்கு ஒரு தேர்தல்? இதுக்கு எதுக்கு ஒரு டைம் வேஸ்ட்? எதுக்கு இவ்வளோ எத்தனை கோடி இது வந்து கவர்மெண்டோட காசு இதுல செலவு? எதுக்கு ஆட்சியாளர்களின் திருவிழா என்று மாற்றி அமைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு விஜயபிரபாகர் அவர்களுக்கு வாக்களித்த அனைத்து விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேமுதிக சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் விருதுநகர் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று உறுதியா இருந்தாரு. நிச்சயமாக கேப்டன் ஆசீர்வாதம் தெய்வத்தின் துணை இருந்தால் ரீகவுண்டிங்ல அவர் ஜெயிச்சா மீண்டும் வந்து உறுதியாக விருதுநகர் மக்களுக்கு சேவை செய்ய தயாரா இருக்கார். அதனால எது வந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கோம். அப்படி இல்லை என்றால் 26 இருக்கிற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அவர் வந்து தேர்தலில் அத்தனை வேட்பாளர்களும் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக நாங்கள் உழைப்போம். கேப்டன் எங்களுக்கு கொடுத்த பாதையில் பயணிப்போம் என்பதை தெரிவித்துக்கிறோம்.